இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற விஷயத்த ரொம்ப கவனமாக கேளுங்க. ஒரு ஊரில் ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு ஒரு விலை உயர்ந்த பட்டு புடவையை வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. டவுனில் போயிட்டு அந்த துணி கடையில் போய் கேட்குறாங்க. அவங்க ஒரிஜினல் பட்டுன்னு சொல்லி ஒரு புடவையை காமிச்சு அதுக்கு மிக உயர்ந்த விலை ஒன்று சொல்கிறாங்க. அந்த அம்மாவால் அதை வாங்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு 2-3 மாடு வளர்த்து அதுலேருந்து கிடைக்கிற பால், மற்ற இப்போ தயிர், மோர், வெண்ணெய் இதை விற்று பழப்பு நடத்துகிறவங்க. அதனால் அவங்களால அதை அஃபோர்ட் பண்ண முடியாது, விலை உயர்ந்ததாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துடுறாங்க. அந்த ஏக்கம் அவங்க மனசுக்குள்ளேயே இருக்குது. அப்போ ஒரு நாள் ஒருத்தன் ஒரு துணி வியாபாரின்னு சொல்லிக்கிட்டு வரான். அவங்ககிட்ட அவன் விலை உயர்ந்த பட்டு புடவை ரொம்ப கம்மியான ரேட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பார்த்தாங்களோ அதே மாதிரி ஏறக்குறைய அந்த டிசைனில் ஒரு புடவையை காமிச்சு அதில் கால்வாசி விலையை தான் இவன் சொல்கிறான். இவங்க ஆச்சரியத்தில் வாய் பழக்கிறாங்க. இவ்வளோதானா விலைன்னு அவன் சொல்கிறான். இது ஒரிஜினல் பட்டுமா, இது உங்களுக்கு இந்த விலையில் கிடைக்காது, இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால அந்த விலைக்கு அந்த புடவையை வாங்க முடியும். அதனால அவங்க வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் டவுனில் உள்ள அந்த கடையில் கொண்டு போய் காமிச்சு, இது பாருங்கள், இந்த மாதிரி விலைக்கு தான் நான் வாங்கியிருக்கேன், இந்த புடவை இந்த விலையில் விற்கும்போது நீங்கள் இவ்வளோ விலை சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கும்போது அங்கே உள்ளவங்க அதை வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு, இந்தந்த காரணங்களால் இது ஒரிஜினல் பட்டு கிடையாது, உங்களை யாரோ ஏமாற்றிட்டாங்க, இது டூப்ளிகேட் பட்டு அப்படின்னு அவங்களுக்கு நிரூபித்து சொன்னோன்னா அவங்க பயங்கர அப்செட்டு. மூட் அவுட் ஆகி அவங்க வீட்டுக்கு இருக்கிற நேரத்துக்கு அவங்களோட குட்டி பாப்பா, அவங்களோட பாப்பா அந்த அம்மா கிட்ட எனக்கு ஒரு கதை சொல்லுமா அப்படின்னு அவங்கள தொல்லை பண்ணுது. இவங்க சொல்கிறாங்க, இல்லை பாப்பா, நான் ரொம்ப மூட் அவுட்டில் இருக்கேன் அப்படின்னு. ஏமா அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி ஒருத்தன் என்னை ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்லும்போது, என்ன விஷயம்னா நடந்ததெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. சரி விடுமா, நடந்தது நடந்து போச்சு, அதையே நினச்சிட்டே இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும், நீ இப்போ எனக்கு ஒரு கதை சொல்லு அப்படின்னு சொல்லி அம்மாவோட மூடை மாற்றுறதுக்காகவோ இல்லை எதுக்காகவோ அந்த குழந்தைக்கு உண்மையிலே ஒரு கதை கேட்கணுன்னு ஆர்வம் இருந்ததோ அவங்க கேட்குறாங்க. இந்த அம்மாவும் கொஞ்சம் கொஞ்சம் சரி குழந்தை ஆசைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு, சரி அந்த மூட்லேருந்து நம்மளும் மாறுவோம், குழந்தைக்கும் ஒரு கதை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அது என்ன விஷயம் இப்போ ஏமாந்துச்சு இல்லையா, அந்த விஷயத்தை அடிப்படையாக வச்ச ஒரு கதை, வழக்கமாக நம்ம அந்த காலத்துலேருந்து சொல்கிற ஒரு கதை. அந்த கதையை தான் அந்த குழந்தைக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க. என்னென்ன, பாட்டி வடை சுட்ட கதை. எல்லாருமே அவங்கவுங்க குழந்தைங்களுக்கு இந்த கதையை சொல்லியிருப்பாங்க, ஒன்று வீட்டில் இல்லை ஸ்கூலில். இப்போ என்ன, ஒரு பாட்டி கஷ்டப்பட்டு வடை சுடுறாங்க. அந்த வடையை ஒரு காக்கா அந்த பாட்டிக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு போயிடுது. அந்த மரத்தில் வச்சுட்டு அது சாப்பிட போகும்போது ஒரு நரி வருது. அந்த நரி காக்கா காக்கா எவ்வளோ அழகாக இருக்க, நீ ஒரு பாட்டு பாட அப்படின்னும் போது அந்த பாட்டு பாடுது காக்கா, வாயிலேருந்து வடை கீழே விழுந்தது, நரி எடுத்துகிட்டு போயிடுது. இப்போ இந்த கதையை வச்சு நிறைய மாரல்ஸ் சொல்கிறதுக்காக இந்த கதையை உருவாக்கி வச்சுருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு தெரியாமல் ஒரு பொருளை எடுக்கக்கூடாது. இந்த கதையை அந்த அம்மா அந்த குழந்தைகிட்ட சொன்னோன்னே அந்த குழந்தை ஒரு கேள்வி கேட்குது. அம்மா, நீ சொன்ன காக்கா பாட்டியோட வடையை திருடிட்டு போயிடுச்சுன்னு, எடுத்துகிட்டு போயிடுச்சுன்னு சொல்லியிருக்கலாம்ல, அதுக்கு திருடுறதுன்றது அதுக்கு தெரியுமா? மனுஷங்களுக்கு தான், நமக்கு தானே தெரியும். அந்த காக்காக்கெல்லாம் எப்படி திருடுன்றது தெரியும், அதுக்கு பசி எடுத்தது, அது அந்த வடையை எடுத்துகிட்டு போயிடுச்சு. அப்போ நீ எடுத்துகிட்டு போயிடுச்சுன்னு சொல்லாமல் திருடிட்டு போயிடுச்சுன்னு ஏமா சொன்னேன் அப்படின்னும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லை பாப்பா, அடுத்தவங்களுக்கு தெரியாமல் எடுத்துக்கிறது திருட்டு தானே. அதுவும் இல்லாமல் அந்த அம்மா உழைச்சி கஷ்டப்பட்டு செஞ்ச அந்த வடை, அப்போ அடுத்தவங்க உழைப்பை சுரண்டுறதும் திருட்டு தானே. இப்போ என்னுடைய உழைப்பை ஒருத்தன் திருடி சுரண்டி எடுத்துகிட்டு போயிட்டான்னா அவன் திருட்டு பையன் தானே, என்கிட்டேருந்து திருடிக்கிட்டான் தானே என்னோட பணத்தை எனக்கு தெரியாமல் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அவங்களோட கஷ்டத்தோட இதை அப்படி கனெக்ட் பண்ணுறாங்க. அதாவது கனெக்டிங் த டாட்ஸ் அப்படின்றத அவங்க அந்த குழந்தைக்கு சொல்கிறாங்க. அந்த குழந்தை யோசிக்குது, அம்மா சொல்கிறது சரிதானோன்னு. அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்குது, அந்த காக்கா ஏமா வாயை திறந்தா வடை கீழே விழுந்துரும்னு தெரியும்ல, அதை வடையை கால் கீழே வச்சு அதை பிடிச்சிக்கிட்டு பாடலாம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது, இல்லை பாப்பா, இப்படித்தான் நம்ம ஒரு விஷயம் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தோம், அதை செய்யாமல் டக்குன்னு நம்மளை இவ்வளோ அழகாக இருக்கேன்னு புகழ்ந்தோன்னா நம்ம அதில் மதிமயங்கி நம்ம அவங்க விருப்பப்படியெல்லாம் நம்ம செய்யும்போது அவங்கள அதை பயன்படுத்தி ஏமாற்றிட்டு போயிடுவாங்க அப்படின்ற கருத்தை சொல்கிறதுக்காக தான் இந்த கதை. காக்கா அப்படித்தான் பண்ணியிருக்கணும் அப்படின்றது இப்போ இந்த கதை கேட்டோன்னு உனக்கு புரியுது இல்லையா
அப்படின்னோடனே அந்த குழந்தை வந்து ஒரு குழப்பமாகவே இருக்குது. அந்த அம்மா வந்து குழந்தைகிட்ட சொல்கிறாங்க, சரி பாப்பா கதை சொல்லியாச்சு இல்லையா, நீ போய் பாடத்தை படி, அம்மா போய் மாட்டுட்டேருந்து பாலை கறக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இந்த குழந்தை கொஞ்ச நேரம் கழித்து வருது, அம்மா நீயும் காக்கா மாதிரி தானம்மா பண்ணுற, இது தப்பு இல்லையா அப்படின்னு. இந்த அம்மாவுக்கு ஒரே ஷாக் ஆகிடுது, ஒரே குழப்பமாகிடுது. என்ன பாப்பா சொல்கிற அப்படின்னு. நம்ம ஏமா இந்த மாடு வளர்த்து பால் வியாபாரம் பண்ணி தான் பழைக்கணுமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இல்லைம்மா மாடு வந்து நமக்கு பால் கொடுக்குது, அந்த பாலை எடுத்துகிட்டு போய் நம்ம நிறைய பேர்கிட்ட கொடுக்குறோம், அதுலேருந்து தயிர் மோர் வெண்ணெய் இதெல்லாமே உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது செய்யக்கூடிய பொருட்கள். அப்போ நம்ம வந்து ஒரு சமுதாயத்துக்கு நல்லதும் செய்கிறோம், நமக்கும் அவங்கக்கிட்டேருந்து காசும் கிடைக்குது, நம்ம பொழப்பும் நடக்குது. இது வந்து மனசுக்கு திருப்தியான தொழில்ன்றனால நான் வந்து இதை செஞ்சிட்ருக்கேன்னு. இல்லைம்மா இப்போ நீ முன்னாடி சொன்ன கதைக்கும் இப்போ நீ சொல்கிற இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கம்மா, முரண்பாடாக இருக்கே அப்படின்னு அந்த குழந்தை சொல்லும்போது, ஏன் பாப்பா அப்படி யோசிக்கிற நீ அப்படின்னும்போது, காக்கா வந்து பாட்டிக்கு தெரியாமல் அதோட உழைப்பை உறிஞ்சி எடுத்துகிட்டு போச்சுன்றனால அங்கே காக்கா திருடிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிற. இப்போ நீயும் வந்து மாடு பால் கொடுக்குதுன்னு அப்படின்னு சொல்கிற, மாடு வந்து உன்னை கூப்பிட்டு என் பாலை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிச்சா? இப்போ நீ கண்ணுக்குட்டியை பால் குடிக்க விட்டுட்டு அப்புறம் அதை தள்ளி விட்டுட்டு அதுக்கிட்டேருந்து பாலை எடுக்கிற, அப்போது அதோட உழைப்பை நீ சுரண்டி தானே நீ வந்து உறிஞ்சி தானே எடுக்கிற அந்த பாலை, அப்போ அதுவும் ஒரு வகையான திருட்டு தானம்மா அப்படின்னு கேட்கும்போது, என்ன பாப்பா உலகத்தில் எல்லாருமே இப்படித்தான் பாலை எடுக்கிறாங்க, அப்படிலாம் எடுக்கலைன்னா நமக்கு பாலே கிடைக்காது அப்படின்னு. அப்போ இயற்கையாக நடக்கிற விஷயம் அப்படின்றத சொல்லாமல் அந்த இடத்துல வந்து திருட்டுன்னு சொல்லிட்டு இங்கே நம்ம செய்கிறத வந்து நம்ம நியாயப்படுத்துகிறோமே, இதுதான் எனக்கு வந்து புரிய மாட்டேன்து. இதுவும் ஒரு வகையான திருட்டு தானே. சில இடத்துலலாம் ஒரிஜினல் கண்ணுக்குட்டியை கூட காமிக்காமல் வைக்கோல உள்ள திணிச்ச கண்ணுக்குட்டியை வந்து மாடு பக்கத்தில் வச்சுட்டு பாலை கறக்குறாங்க. அப்போ இதெல்லாம் மாட்டை நம்ம ஏமாத்துறது தானே. இப்போ நீ சொன்னிய இப்போ வந்து காக்கா பாட்டியை ஏமாற்றி வடையை திருடிட்டு போனனால தான் காக்காயை நரி ஏமாற்றி அந்த வடையை அதுக்கிட்டேருந்து பிடிச்சு. அப்போ ஒருத்தரை நம்ம ஏமாற்றி துரோகம் பண்ணி ஒரு விஷயம் செஞ்சேன்னா பின்னாடியே நமக்கும் அது நடக்கும். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தனக்கின்னா பிற்பகல் தானே வரும் அப்படின்ற மாதிரிலாம் திருக்குறள்லாம் நீ சொன்னியம்மா. அப்போது அதே மாதிரி நீ மாட்டுக்கிட்டேருந்து ஏமாற்றி இந்த மாதிரி பாலை எடுக்கிறதுனால தான் இன்னும் ஒருத்தன் ஏமாற்றி உன் காசை வந்து பிடுங்கிட்டு போயிட்டான் இல்லையா, அப்படியும் நீ எடுத்துக்கலாம் இல்லையா. அப்போ இப்போ இந்த வேலையை நம்ம செய்ய வேணாம்ல அப்படின்னு. அப்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை பாப்பா, இது வந்து அவ்வளோ தவறான காரியம் இல்லைன்னு. அப்போ காக்காயும் அதுக்கு தவறான காரியம் இல்லையம்மா, அது பசி எடுத்தது, அதனால அந்த வடையை எடுத்துகிட்டு போயிடுச்சு. அதுக்கு இந்த உழைப்பு பணம் காசு வியாபாரம் இதெல்லாம் காக்காய்க்கு தெரியாது, அதுக்கு தேவை அதோட உணவு அங்கே இருந்தது, அதை எடுத்துகிட்டு போயிடுச்சு. அதே மாதிரி தானே இங்கே இயற்கையாக கிடைக்கிற பாலை நீ எடுத்துக்கிற, ரெண்டுத்துக்கும் எப்படிம்மா சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவ, போமா என்ன நீ ரொம்ப குழப்புற அப்படின்னு சொல்லிட்டு அது போயிடுது. இந்த குழந்தை போனவுடனே அந்த அம்மா ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதாவது குழந்தைங்களுக்கு நம்ம அறிவுரை இந்த மாதிரி நீதி கதைகள் அப்படின்னு சொல்லும்போது மற்ற நேச்சுரலாக நடக்கிற வாழ்க்கையினுடைய யதார்த்த முறை வாழ்க்கை நடைமுறைகளில் நடக்கிற விஷயங்களோட இந்த விஷயங்களை குழந்தைகள் எப்படி கனெக்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். இது கற்பனையாக சொல்லப்பட்ட ஒரு கதையாக இருந்தாலுமே அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, இந்த மூளை அந்த பிறந்தவுடனே அந்த குழந்தை பருவத்தில் ஒரு குறிப்பிட்ட பருவம் வரையும் இருக்கும் இல்லையா, அதில் ஏகப்பட்ட கனெக்ஷன்ஸை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறோம், இன்டர்நெட்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, உலகம் ஃபுல்லாக இருக்கிற இன்டர்நெட் கனெக்ஷன்ஸை விட அதிகமான கனெக்ஷன்ஸை வந்து தினம் தினம் அந்த குழந்தைகளோட மூளை வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கு. ஏன்னா அந்த மூளை ஃப்ரெஷ்ஷாக அழுக்கடையாமல் பவர்ஃபுல்லாக வேலை செய்யக்கூடிய விதத்தில் இருக்குது அந்த ஆரம்ப கட்டத்தில். அதுக்கப்புறம் தான் நம்ம கசடான விஷயங்களை அறிவுரை இந்த மாதிரி நீதி கதைகள் அது இதுன்னெலாம் ஏகப்பட்ட விஷயம் இந்த குழந்தைகள் நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு நம்ம சொல்கிற ஏகப்பட்ட விஷயங்கள் அது வேறு மாதிரி கன்சீவ் பண்ணி அந்த பெர்செப்ஷனை வந்து மூளையில் பதிய வச்சு நம்மளை மாதிரியே அதை ஆக்கிடுறோம் ஒரு ஸ்டேஜில். அதனால அது அந்த கனெக்ஷன்ஸை உருவாகிறது தொடர்ந்து கம்மியாகிக்கிட்டே வருது. ஏன் இந்த கனெக்ஷன்ஸ் உருவாகுதுன்னா, மூளை நாளைக்கு நீங்கள் முதிர்ச்சி அடைஞ்சு ஒரு ஆளாக செல்ஃபாக உருவாகி வேலை செய்வதற்கும் இயங்குவதற்கும் அந்த மூளை வந்து வளர்ச்சி அடைவதற்கு அதுக்கு தேவை நிறைய ஃபைல்ஸ், நிறைய டேட்டா, நிறைய விஷயங்கள். அதை வச்சு தான் அது உருவாக்கும். அது எப்படி உருவாக்குதோ அதை வச்சு தான் அவங்க குழந்தைகள் பின்னாடி புத்திசாலிகளாகவோ மக்குகளாகவோ
நல்லவர்களாகவோ கெட்டவர்களாகவோ மாறுறது எல்லாமே அந்த ஏர்லி ஸ்டேஜில் உருவாகிற அந்த கனெக்ஷன்ஸுக்கு என்ன ஃபைல்ஸ் கொடுக்குறோம், அதை எப்படி இன்டர்பிரேட் பண்ணுது அந்த ஸ்டேஜில் பிரெயின் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அதுக்கு நல்லது செய்கிறோம், நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறோம், நல்லது இது பண்ணுறோன்னு கட்டாயப்படுத்தும் போது சில விஷயங்கள், எல்லா விஷயங்களையும் நான் சொல்ல வரல, சில விஷயங்கள் நம்மளை அறியாமல் எதிர்வினைகளை உண்டு பண்ணும். அதனால் குழந்தைகள்கிட்ட ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த குழந்தைகள் நிறைய கனெக்ஷன்ஸ் அது உருவாகிறனால தான் நிறைய கேள்விகளை கேட்குது. அந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லாமல் என்னடா இது தொல்லை பண்ணிகிட்டே இருக்க, அபத்தமாக கேள்வி கேட்குது அப்படின்னு எரிச்சல் அடைஞ்சு நீங்கள் போயிட்டீங்கன்னா அதுவே ஒரு பெர்செப்ஷனை உருவாக்கும் போது தான் இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி சிக்கல்கள் நடக்குது. அப்போ குழந்தைகள் பேசும்போது அது எவ்வளோ அபத்தமாக இருந்தாலும் அது கூடவே குழந்தை மாதிரி இறங்கி அதுங்களோட பேசுங்க. தயவு செய்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுங்க. ஏன்னா அது நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி பகுத்தறிஞ்சு பார்த்து அதுலேருந்து அதுங்க ஒரு முடிவுக்கு வந்து அந்த பர்செப்ஷனை உருவாக்குற விதம், அந்த பேட்டர்ன், அதை வந்து நீங்கள் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது மூளை வந்து அதே மாதிரி ரூட்டில் வந்து டெவலப் ஆகும். நம்ம ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு கதையை சொல்லிவிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போகிறதில்ல. இந்த கனெக்டிங் த டாட்ஸ், ஒன்றுக்கும் இன்னொன்றுக்கும் இடையில உள்ள அந்த கனெக்ஷன்ஸ், நீ அது பண்ணி அதனால தான் இது பண்ணி இதனால தான் அது அப்படின்ற கனெக்ஷன்ஸை வந்து குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுங்க. ஏன்னா அந்த பீரியடில் எப்படி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறனால தான் நிறைய கனெக்ஷன்ஸ் ஆகுது. நம்ம வயசாக நம்மளுடைய டேலண்ட்டு, மூளை மங்கி போகுது, கண்ணு மங்கி போகுது, எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லையா? இது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பெர்செப்ஷன்ற அழுக்கு மூளையில் சேர சேர அது வந்து ஃபைல் கிரியேட் பண்ணுற அந்த கனெக்ஷன்ஸை கிரியேட் பண்ணுற கெப்பாசிட்டி அதுக்கு குறைஞ்சி போய்கிட்டே இருக்குது. 1,00,000 1 மில்லியன் ஃபைல்ஸ் வந்து சின்ன குழந்தையில உருவாகுதுனாக்கா ஒரு நாளைக்கு, உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் அது குறைஞ்சி நம்ம 40-50 வயசு வரும்போது அது 10,000 கனெக்ஷன்ஸை தான் உருவாக்கக்கூடிய வல்லமை உள்ளது. அதனால தான் அதனோட கிராஸ்பிங் கெப்பாசிட்டியும் நிறைய விஷயங்கள் நம்மளால் முடியாது. அந்த இளமை பருவத்தில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எவ்வளோ பேர் அந்த வேலைகளை செய்கிறாங்களோ அந்த வேலையை நம்ம முதுமை பருவத்தில் நம்மளால் செய்ய முடியாது. காரணம் இதுதான். அப்போ ஒரு குழந்தையுடைய எதிர்கால வெற்றிக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனா அந்த குழந்தைக்கு அந்த வயசில் என்னென்ன மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க, சொல்லி கொடுக்குற விஷயங்களை எப்படி வந்து மற்ற விஷயங்களோட கனெக்ட் பண்ணுறீங்க. இப்போ நம்ம பெரியவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, டைரி எழுதுகிற பழக்கம் வந்து நல்லதுன்னு சொல்கிறாங்களா? ஏன் நல்லதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ போன வருஷம் எழுதுனது, இல்லை போன மாதம் எழுதுனது, போன வாரம் எழுதுனது, அதை நீங்கள் திருப்பி ஒரு முறை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தம் இல்லாத நாட்களில், சம்பந்தம் இல்லாத நேரத்தில் நடந்த விஷயங்கள் கனெக்ட் ஆகி வேற ஒரு விஷயமா உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும். அது உங்களுக்கு அப்படி நடக்கும்னு தெரியாது, நடந்துட்ட பிறகும் அதை ரியலைஸ் பண்ண உங்களுக்கு தெரியல. அப்போ இந்த கனெக்டிங் த டாட்ஸ், வேறு சம்பந்தம் இல்லாத சம்பவங்கள் கனெக்ட் ஆகி வேற ஒரு புதிய சம்பவம் உருவானதை நீங்கள் தெரிஞ்சிக்க இந்த மூளையும் பிரபஞ்சமும் எப்படி இயங்குது அப்படின்ற விஷயம் மூளை. இப்போ மூளை எப்படி இயங்குதோ அதை புரிஞ்சிக்கிறது தன்மை உங்களுக்கு வந்துடுச்சுனாலே மூளை வந்து உங்களுக்கு நண்பன் ஆகிடும். அப்போ நம்ம செய்கிற வேலையை இவன் புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னும் போது மூளை உங்களுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து மாறும். ரெண்டாவது, மூளைக்கு நீங்கள் எப்படி பேட்டர்னை சொல்லி கொடுக்கணும், என்னென்ன மாதிரி கனெக்ஷன்ஸை உருவாக்கணும், அந்த கனெக்டிங் த டாட்ஸை வந்து எப்படி பண்ணுது, நம்ம எப்படி பண்ணணும், அந்த பேட்டர்னை எப்படி சொல்லி கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து அந்த டேலண்ட் வந்து வந்துடும். ஸோ உங்கள் குழந்தை புத்திசாலி ஆகிறதும், நல்லவன் ஆகிறதும், வல்லவன் ஆகிறதும், மூளைக்காரர்கள் ஆகிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. இதை இன்னும் எஃபெக்டிவாக பண்ணுறதுக்கு, உங்களுக்கு வேலையை கம்மி பண்ணுறதுக்கு, 90% உங்கள் குழந்தைகளை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம ஒரு புதிய சேனல் EDEXEMY அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து +1 +2 மேத்தமேட்டிக்ஸ் அதை வந்து நான் எடுக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ உங்கள் குழந்தைகள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் +1 +2 படிக்கிற பசங்களாக இருந்தால் இம்மீடியட்டாக அதை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் உள்ள லெசன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப எளிமையாக இருக்கும். எல்லோரும் மேத்ஸில் 100க்கு 100 வாங்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு அந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 1 by 1 பிஸ்னஸ், மேத்தமேட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸு அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து 1 by 1 வரப்போகுது. ஸோ சேஃபாக வந்து உங்களுடைய குழந்தைகளை அதை சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம எப்போ எந்த லெசனை ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதனோட அறிவிப்பு உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இது எவ்வளோ பேருக்கு நீங்கள் வந்து இந்த விஷயத்த சொல்ல முடியுமோ அந்த சேனலை பற்றி சொல்லுங்கள். அடுத்து ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி. AJH.